நோய்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் வாட்டி வரம் பண்ணக்கூடியது தான். அதுலேயும் சில நோய்கள் பயங்கர நோய்கள் அப்படின்றது சொல்கிறது உண்டு இல்லையா? இப்பேற்பட்ட பயங்கர நோய்களும் நல்லா கம்ப்ளீட்டாக சரியாகி இந்த ஆதிபராசக்தியினுடைய அனுகிரகத்தினால் நல்ல உடம்பு குணமாகி எழுந்துடுவார். ஏன்னா அந்த நோய்கள் வர்றதுக்கு எல்லாமே காரணம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் வினைகள் தான். அந்த பூர்வ ஜென்ம பாவங்களை களையக்கூடிய சக்தி அந்த ஆதிபராசக்தியின் இடத்துல நிச்சயமாக உண்டுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் பயங்கரமான எந்த நோய்கள் இருந்தாலும் யாரும் பயந்து போக வேண்டாம். நம்ம அம்பாளை பிடிச்சிப்போம். அந்த தாயார் நமக்கு எல்லா ரோகங்களிலிருந்தும் எல்லா நோய்களிலிருந்தும் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவாள். அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகத்தை இப்போ நான் இதில் பாடப்போகிறேன். தேவி நமக சமாக்யாந்தக்ரஸ்தம் தபன சசிகோடி த்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே பரிமிளித பாஸ்மம் பரசிதா யமாராத்யான் பக்த்யா ரவிஷசி சுசீநாம விஜயே நிராலோகே லோகே நிவசதி பாலோக புவனே. தாயாருடைய ஆக்ஞா சக்கரம், அந்த ஆக்ஞா சக்கரத்தினால அந்த அம்மா நம்மளுடைய நோய்களெல்லாம் நீக்கி நம்மளை நல்லா சுகமாக. இப்போ இதுக்கு நம்ம நிவேதனம் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, பாயசம் அல்லது வடை அல்லது அதிரசம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றோ ரெண்டோ இல்லை முடிஞ்சுதான் மூணுமே நைவேத்தியமாக வச்சு நம்ம 45 நாட்கள் வச்சு இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணிட்டு வரணும். இதில் என்னென்னா மனநோய் கூட நீங்கி போகும் இதில். ஏன்னா மனநோய் அப்படிங்கிறது அந்த ஒரு பெரிய பயங்கரமான நோய் தான். ஏன்னா மனசு தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறதுனால இந்த மனசில் கஷ்டம் அது ஒரு நோயாக மாறி போச்சு அப்படின்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாள். அந்த கஷ்டம் அவளுக்கு நீங்கள் அவளை சுகமாக நல்லபடியாக ஆகிறதுக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு வரலாம். இந்த பாராயணம் பண்ணிட்டு வரதுக்காக எல்லோரும் சொல்லக்கூடிய ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை நான் வார்த்தையாக இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்ரீ தேவியை நமஹ. தீராத வியாதி தீர, மன நோய் அகல, தவாஜ்ஞா தவாஜ்ஞா சக்ரஸ்தம் சக்ரஸ்தம் தப்பன தப்பன சசிகோடி சசிகோடி த்யுதிதரம் த்யுதிதரம் பரம் பரம் शम्भुं शम्भुं वन्दे वन्दे परिमिलित परिमिलित पार्श्वं पार्श्वं
பரச்சிதா பரச்சிதா. யமாராத்யன் யமாராத்யன். பக்தியா பக்தியா. ரவி சசி ரவி சசி. சுஷீநாம விஷயே சுஷீநாம விஷயே. நிராலோகே லோகே நிராலோகே லோகே. நிவசதி ஹி நிவசதி ஹி. பாலோக பாலோக புவனி புவனி. இந்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே வந்தோம்னாக்க எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கி நம்ம எல்லாரும் நல்லபடியாக இருக்க முடியும். சௌந்தரிய லஹரி அப்படிங்கிறது ஸ்ரீ சங்கராச்சாரியார் இந்த அம்பாளை குறித்து பாடப்பட்ட அழகான ஒரு ஸ்லோக கோர்வை. லஹரினா கோர்வை, சௌந்தரியம்னா அழகு. அம்மாவுடைய அழகை வர்ணித்து பாடின குழந்தாவ. அந்த தாயாருடைய அனுகிரகம்தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது, விரும்புறது. அந்த அம்பாளுக்கு, அந்த பராசக்திக்கு மிஞ்சி எந்த கிரகங்களும் எந்த கெடுதியும் பண்ண முடியாது. அதனால் அந்த அம்பாளை நம்ம சந்தோஷமாக பணிஞ்சு எந்த நோய் நொடி இருந்தாலும் அதிலேருந்து நீங்கி மகிழ்ச்சியாக நல்லா இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் இதை நான் கொடுத்துருக்கேன். இது பிடிச்சிருந்ததுன்னா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.